நல்லா இருக்கும். மங்களம் உண்டாகட்டும். ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அடுத்த காரணம் சொல்லுங்க. அம்மா அப்பா வந்து கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போகுது. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தணி செந்தணி. கருந்தணியா இருக்கு, செந்தணியா இருக்கு. கருந்தணி நம்மளுக்கு, செந்தணி முருகப்பெருமான். எதற்காக முருகனுக்கு கொடுக்கணும் அப்பா ஏதாவது சொன்னாரா? அதிகமாக குளிர்ச்சியான சூழ்நிலையில் அவர் இருக்கிறதுனால வெப்பத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக. முருகப்பெருமான் சூடா இருக்காரா? ஆமாங்க. அவருடைய சூட்டை தணிக்க நம்மளால முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி அப்பா அனுப்ப சொன்னாரு? அப்பா சொன்ன காரணத்தினால செய்ய மனதை குளிர்விப்பதற்கு செந்தனி அவருக்கு கொடுக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, காட்டுக்கு வந்தாச்சு கவலை பார்க்கணும். அதனால சிறு பிள்ளை வெல்லாம விடு வந்துச்சு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படியே கூட்டம் பண்ணி விரட்டாம பரட்டுவோமா? ஆமாங்கம்மா, விரட்டுவோமா? விரட்டிடுவோம். ஹலோ பள்ளியாக நடிக்கும் அபிராமி அவர்களுக்கு வளரும் இளமருது பாய்ஸ் அவர்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பு செய்கிறார்கள். அன்பளித்து பெருமதி அன்புலத்திற்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ 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 சோலமே எந்த குறை இருந்தால் அண்டன் குறை இருக்க யாரு கடை இருந்தாலும் மாறி கடன் நல்ல கூட்டமான விட்டாம ஆளுக்கு முருகன் நேத்து பரவிட்டோம். வெள்ளி மலைச்சாரல் தவ முருகன் அப்பா சொல்றாரு. மதிப்பு குறைவார் யாராவது வந்தால் என்ன பண்றீங்க? என்ன பண்ண அழையுங்கள், என்னையும் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு. கண்டிப்பா கண்டிப்பா நடுதெல்லாம் எடுத்து மூடி பொம்பளை பிள்ளைய லட்சணமா இருக்கணும். சரியா? நிக்கலாம் இடையில 2 பக்கம் ஒரு ஆணி வச்சு இருக்கு. அதேப்பா போக்கு குத்தனே புடிங்கிட்டு போயிருச்சு. நான் என்ன செய்ய? அது வேறயா? ஆமாங்க. சரி, மக்கள் விருப்பம் கேட்டாங்க, கேட்கலாமா அவங்ககிட்ட? நெளி வைக்க மாட்டேன். அதுதான் தெரியும் நீ என்ன பண்ண வர்றன்னு. இப்படியோ யோசிக்கிட்டே இருக்க நீ. அதனால பரவாயில்லாமா? விரட்டியாச்சு, ஒன்னும் போன பாடல. அதனால அது போல நாம என்ன பண்ணோம்? நம்ம போயிடுவோமா? யார் வந்தாலும் நீங்க பாருங்க, அண்ணனை பார்க்க சொல்லுங்க. நீங்க பாத்துக்கிறியாப்பா? பாத்துக்கிட்டு என்ன அப்புறமா கூப்பிடுங்க. பொறுமையா கூப்பிடுங்க, வந்து பாப்போம். அதனால ஆலலம் நமோ நாராயண. நமோ நம நாராயண. நமோ நமக நாராயண.
பராபரத்தில் பரந்தோன்றி பரத்திலே சிவந்தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசம் தோன்றி சதாசல் மகேஷ் மகேஸ்வரன் தோன்றி ருத்ரன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பிரமாதோன்றி பிரமாபல அப்போ தோன்றி அப்போ வாய் தோன்றி வாய்ப்பிலே அப்போ தோன்றி பெருவில் அனந்தோன்றி அனத்த வச்சுகள் தோற்றுவிக்கப்பட்டன சிறுஷ்டி திதி சம்காரம் சொல்லக்கூடிய முத்திரலுக்கு முழுமையாக விளங்கக்கூடிய அந்த சிறுஷ்டிகத்தா பிரமன் உலக உற்பத்திக்காகவில்லை நாம் தோற்றுவிக்கப்பட்டான் அவர் உலகத்தை நாடாமலே துறவரத்தை நாடி சென்று விட்ட ஒரு கணத்துக்காக கோபம் கொண்டு விட 10 வழி படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது முகத்து உத்தரவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் எல்லாம் கேட்டு திரும்பது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நரபிரியா ருத்ரா கனிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுந்தரமா கனகப்பிரியா நார்தான் சொல்லக்கூடிய இது நான் அதிகால வழக்கங்களில் சத்துலோக திருமதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமணிக்கு எல்லா ஆசிகளையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் காக்கும் கடவுள் அந்த பரந்தாமன் விட்டபதில் மூன்றாவதாக கைலாயமணி சென்று அந்த அறுபடைக்குள் உலகலாமணர்ந்து ஓதுவர்க்கரிய உலகளாவை நீர்மணி மேனிக்கு அழிகுள் ஜோதி நம்பள தடுவான் மணல் சிலம்படி வாழ்த்தி வனங்கள் பெற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசனால் மிகவிட்ட போதில் வெள்ளிமலை சாரல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சார்வரமாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு உடத்தில் தங்கியூர் கழகத்தை செய்யணும் ஒரு வேளை அந்த கழகத்தை செய்யும் சிறசாக்கப்பட்டதோ 1008 சுக்காக வேடிக்கை விளக்கினால் கொடுக்கப்பட்டுள்ள சாபம் ஆகினாலே கழகம் எங்கே கழகம் என்ற உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய நான் எமது கழக வெற்றியடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலை கும்பிடம்னாலும் முத கும்பிடுற தெய்வம் விநாயக பெருமான். இதெல்லாங்க மிகப்பெரிய ஒரு சந்தேகம். மனுஷனுக்கு சந்தேகம் வரக்கூடாது, அதுவும் தெய்வத்துக்கு சந்தேகம் வந்தால் அதை உடனே நிவர்த்தி பண்ணிடணும். ஆமாம், அதனால் தான் வந்தது சந்தேகம் செண்பக பாண்டியனுக்கு. அந்த சந்தேகத்தில் இறைவனும் மனிதனும் வாதிட்டு கடைச்சங்கத்துக்கு பரிவு கொடுத்த சிறப்பு மதுரைமதியிலே. ஆனால் இங்கே ஏன் சந்தேகம் என்னன்னா, படைக்கிற கடவுள் பிரம்மா, அவரை யாரும் முதல்ல கும்பிடலை. படைச்சதெல்லாம் காக்கும் கடவுள் பரந்தாமன், அவர் யாரும் முதல்ல கும்பிடலை. எல்லாவற்றையும் அழிக்கும் கடவுள் எம்பெருமான் சிவன், அவரெல்லாம் யாரும் உலகத்தில் முதல்ல கும்பிடலை. அதுக்கப்புறம் வந்து விநாயகப் பெருமானத்தை முதல்ல கும்பிடணும். என்ன காரணம்? அப்படிங்கிற ஒரு காரணம். அதனால்தான் எம்பெருமான் முருகன் உலகத்தையே தாய் தந்தையாக நினைத்தான். ஆனால் விநாயகப் பெருமான் மட்டும்தான் அப்பனும் அப்பனு தாண்டா உலகத்தில் தெய்வம் என்பதை உணர்த்தி காட்டிய வகையிலே அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து நன்மையாகவே நோக்கத்தோடு அத்திமுகத்தோடு 26 திருமகனை சத்தியின் முதல்வனை சித்தியின் கிளம்பி முத்துகள் நிரப்பி நித்தம் சொல்லக்கூடிய செல்வமெல்லாம் அள்ளித்தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் நோக்கத்தோடு அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வணங்கி துவக்குவோம் கழகத்தை. நாராயணன். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே,
ஈசான் சாத்தான் இருந்தவனே நீமனை திருத்தி வைத்து அன்பால் விமர்சனம் செய்தவனே சிவகணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே மாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமனமாயம் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே மாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே கீதையை எழுதி தந்து வந்து துணி கீர்த்தி விநாயகனே பகவத்கீதையை எழுதி தந்து நண்பருக்கும் வீட்டில் ஆனவனே செல்வகணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை தீவர ஆழ்பவனே சிவகணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே. இப்படி அந்த விநாயகர் வணங்கிவிட்ட பொழுது வேலிமலை சாரல் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புல சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி இருக்கிற 100 பேத்துல தூங்கணும். முதல்ல நம்முடைய பண்பாடு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு விழா, அது கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இல்லை திருவிழாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கின்ற ஒரு பண்பாடு. இன்றைக்கும் எவ்வளவோ நிகழ்ச்சி வந்தாலும் பண்பாடு மாறாத இந்த நாடகம் ஏன் தெரியுமானே? இந்த நாடகம் எதுக்கு வச்சிருக்காங்க? இப்போ ஏதாவது நிகழ்ச்சி எவ்வளோ வந்துருச்சே. மக்கள் உட்காந்து விடிய விடிய உட்காந்து நாடகம் பார்க்கணும், இன்புறணும். இந்த நாடகத்தில் மட்டும்தாங்க மிகப்பெரிய ஒரு நன்மையே இருக்குது. அது வைக்கிற இவங்களாக இருந்தாலும் சரி, நடிக்கிற நம்மளாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ நிகழ்ச்சி வந்தாலும் இந்த பண்பாடு மாறாத நாடகம் எந்த தெரியுமா ஐயா? மற்ற நிகழ்ச்சியெல்லாம் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிச்சிடும். அப்படி தானே? அதானே கணக்கு? ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கும், அது வரைக்கும் தான் பர்மிஷன் உங்களுக்கு, அதுக்கு மேலே கிடைக்காது. 8 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை என்ன சொல்லுவா தெரியுமா? வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடுவா. அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சால் கூப்பிட்டு தானே ஆகணும். வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுவா. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லுவா தெரியுமா? இன்னும் விடியலேம்பா. ஒரு கோயில் வாசலில் அரிதாரம் பூசி நடிக்கிற எங்களுக்கு முன்னால் விடியலே அப்படின்னா என்ன அர்த்தம்? அபங்கலம். விடியலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலை வார்த்தை. ஆனால் இந்த நாடகம் பாருங்க, சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணிக்கு முடிகிற பொழுது தானாக விடிஞ்சிரும். அதே அம்மா சொல்லுவா, விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்பா. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதுக்கு அர்த்தம் அல்ல. நம்ம ஊரில் இந்த நாடகத்தை வச்ச நம்ம வாழ்க்கையே நல்ல விதமாக விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால தான் இந்த நாடகம், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த நாடகத்தை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய கலாச்சாரம். இவ்வளோ பெருமை பெருமை. ஆனால் இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. எதையுமே சொன்னா தான் தெரியும், சொல்லலைன்னா எதுவுமே தெரியாது. அற்புதமான இந்த இடத்துல பெருமையான ஒரு கல்யாணம். கல்யாணம் என்பது 8 வகைங்கிறான். 1 இல்ல 2 இல்ல 8 வகைங்கிறான். பிரம்மம், பிரசபத்தியம், ஆருடம், தெய்வம், ஆசுரம், ராக்கதம், காந்தர்வம், பைசாசம். ஆனா இந்த 8 வகை திருமணத்துல நடக்க இருக்கிற திருமணம் இறைவனுக்காக, முருகனுக்கு வள்ளிக்கும் உமக்கு நடந்தது ஒரு திருமணம். அதெல்லாம் பெருசு இல்லைன்ட்டா. உமக்கு நடந்தது ஒரு கல்யாணம், அதெல்லாம் என்னையா அப்படின்ட்டான். இந்த உலகத்தில் 2 கல்யாணம் மட்டும்தான் ரொம்ப அற்புதமாக நடந்துச்சுன்னு புராணம் சொல்லக்கூடிய கருத்து. முதல் திருமணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்தில். அந்த திருமணத்தை பார்க்கறதுக்காக உலகமே ஒன்று திரண்டு கைலாயத்திற்கூடியதான். உலகமே வைக்க போகுது. அப்போ உலகத்துடைய பாரம் தாமல் தென்கோடி உயர்ந்து வடபகுதி தாழ்ந்தது. சிவன் பார்க்குறாராக நம்ம கல்யாணம் சிறப்பாக நடக்கக்கூடிய நேரத்தில் உலகம் தலைகீழாக மாறிச்சுன்னு சொல்லி அப்படியே கூட்டத்தை ஒத்து பார்க்குறாரு. அங்கே உங்கள் மாதிரியே ஒரு ஆள் உட்காந்துருந்தேன் குட்டையா, குருமணி. ஆமாம், எந்திரினார். அந்த ஆள் ஏன்னு கேட்டேன். உன்னால் மட்டும்தாண்டா இந்த வேலையை செய்ய முடியும், தென்கொடிக்கு போடனார். அந்த ஆள் கேட்டேன், ஐயா எல்லாரும் உங்கள் கல்யாணத்தை பார்க்குறதுக்கு கூட்டமாக வந்திருக்காங்களே, அதுக்கு தானே நானும் வந்திருக்கேன், என்னை போச்சோடைய நியாயமானு அந்த ஆள் கேட்டேன். அப்போ தான் அப்போ சொல்ல, எல்லாரும் என் கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க, நீ தென்கோடியில் போய் இந்த உலகத்தை சமநிலைப்படுத்து, இங்கு இருந்தபடி இந்த திருமண காட்சி உங்கள் எல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லி அகத்திய மாமுனி தென்கோடிக்கு அனுப்பினான் எம்பெருமான் சிவன். அந்த கல்யாணம் அற்புதமாக நடந்து முடிஞ்சிருச்சு. 2வது கல்யாணம் மதுரை மதியில் மீனாட்சி சொக்கநாதர். அந்த கல்யாணமும் அற்புதமாக நடந்து முடிஞ்சிருச்சு. மக்களுக்காக திருவிழாவை மாற்றின பெருமை எங்கன்னு கேட்டால் மதுரையில் மட்டும்தான்.
அதனால தான் அந்த உலக நாட்டில் எங்கும் இல்லாத அற்புதமான ஒரு சிறப்பு இந்த பகுதியில் இருக்கிற எடுத்து வைத்து பார்க்கிற பொழுது அழகு நிறைந்த அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தையும் இங்கே அமர்ந்து கொள்வதுமான இந்த உள்ளங்களெல்லாம் முற்று கவனிக்கின்ற பொழுது இந்த திருமணமும் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும். அந்த திருமண அற்புதமான அந்த காட்சியை உட்கார்ந்து அத்தனை பேருமே கண்ணால் காணவின் நோக்கத்துக்காக இந்த இடத்தை வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கிறது தெரியுமா? அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தரும உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே. இந்த உலகத்தில் பாசம் நிறைந்தவள் அம்மா மட்டும். அப்பாவை விட அம்மாவுக்கு தான் பாசம் அதிகம். அப்பனுக்கு பாசம் இருக்கும், ஆனால் அப்பனுடைய பாசம் வெளியே தெரியாது. ஆனால் அம்மாவுடைய பாசம் வெளியே தெரியும். அதனால தான் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பெத்த பிள்ளைய அம்மா நம்மளை எப்படி வளர்த்துருப்பா தெரியுமா? சின்ன வயசில் தம்பி லட்சுமணா என்ன பெத்த செல்லம் அம்மா வச்ச கேட்கணுப்பா அப்படின்னு அம்மா சொல்லுவா. அடுத்து செந்தில் முருகனே என்ன பெத்த என் செல்லம் நல்ல விதமாக படிக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து மறது என்ன பெத்த ராசா அம்மா வச்சியா அப்பா வச்சியும் கேட்கணும் அப்படின்பா. என்ன சொல்ற அம்மா? அவ பெத்த புள்ளைய என்ன பெத்தவனேங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புள்ளைய அந்த அம்மாவை பெத்த இல்லை, அதுக்கு அழகான காரணம் சொன்னா பாரு அம்மா. மகனே ஏன் தெரியுமாடா உன்ன எங்க அப்பனுக்கு சமம்மா என்ன பெத்த என்ன பெத்த என்ன பெத்தன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டியன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிர் கிடைச்சிரும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேரு. இந்த அம்மா உயிர் போயிரும். ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிரை கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தான்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த செல்லம் என்ன பெத்த தங்கம் என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இன்னைக்கு எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கும் எந்த விஷயத்தையும் சொல்லி கொடுப்பது அல்ல. ஆனால் இது ஏங்கிற விஷயமும் தெரியல. அந்த தாய்க்கு கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா? தாய் வழி வந்த தன்னிடங்கள் எல்லாம் குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்கள்
இருந்தாலும் கூட 60 பெருமையான சோலை வைத்து பார்க்கப்படுது. அனதற்கு மரங்களும் அழகான சோலைகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடுகிற நீர் ஓடிக்கும் திருகின்ற புக்களும் கடிகின்ற காட ஓசியும் கண்ணைக்குள் அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது மலையும் மலைசார் இடமும் குறிஞ்சிடான். இதெல்லாம் என்னப்பா வரும்? அதெல்லாம் வரவன் போல எங்கிட்டே கேட்டுக்கிறேன். வரைஞ்சாது ஒரு ஆளு ரசீது கொடுத்தே வெட்டணும். ஆமா, செம்மரம்லாம் வண்டியை வெட்டவே முடியாது. வைக்கிறது மனைவியை வெட்ட. அப்ப அதெல்லாம் பாருங்க என்ன மரம்னு தெரியல. இந்த மர வகையில அதனாலதான் இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் அரச மரத்துக்கு அடியில் இருந்து தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இல்லை ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த இளங்கொடிங்கிற நச்சுக்கொடி எந்த மரத்தில் கட்டணும் தெரியுமா? ஆலமரத்தில். அது ஏன்னா கொண்டு ஆலமரத்தில் கட்டணும்? அதில் கட்டினா பால் வந்துடுமா? பத்தியில் அதில் கட்டினா பால் வந்துடுமா? விஷயத்தை சொல்லணுங்க. அப்பா பிள்ளைய கூப்பிட்டு ஒரு வாரம் சொல்கிறாரு, ஐயா நீ எப்போ வீட்டில் உங்கள் அம்மா சமைச்சு நீ சாப்பிட்டாலும் சாப்பிட்ற பொழுது எப்படி சாப்பிட்றன்னு தெரியுமா? அப்போன்னு சொன்னேன் பிள்ளைகிட்ட, தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு குனிஞ்சு அந்த சோத்தள்ளி திங்கணுப்பா அப்படின்னு அப்பான்னு சொன்னேன். புள்ளை ஏப்பான்னு கேட்டேன். உன்னை பெத்த தாய், உனக்கு பசி வந்திருந்தா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உனக்கு பால் கொடுத்துருப்பா. ஆனால் காலம் பூரா உன் பசி போக்கி உனக்கு உணவு கொடுக்குற தாய் யார் தெரியுமா? இந்த பூமிங்கிற தாய்டா. இந்த பூமிங்கிற தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு பூமியை பார்த்தவாறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நல்ல விஷயத்த அம்மா கூப்பிட்டு சொன்னான். ஒரு வேளை சாப்பிட்ற பொழுது உனக்கு தாகம்ங்கிற தண்ணீர் தாகம் கிடத்துச்சுன்னா குடிக்கிற பொழுது தண்ணி அண்ணாந்து குடிடான்னு அம்மா சொன்னான். புள்ள ஏமான்னு கேட்டேன். உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த இறைவன் அவன் இருக்கிறது மேலே, அவனுக்காக ஒரு நன்றி சொல்லணும்ப்பா அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க? சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு குடிக்கிற பொழுது அண்ணாந்து. நம்மளால இப்போ நின்றுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நடந்துக்கிட்டே இந்த பத்தியா கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிறாங்களாம். இதைத்தான் அற்புதமாக சொன்னான் அம்மா. அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுதா? தெரியாத இல்லையா? தெரியலை. விவசாயம் பண்ணால் தானே தெரியும். இப்போத்தான் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சுல்ல. அன்றைக்கெல்லாம் வயலில் கருதறுத்தியில கருதறுக்கிற பொழுது கருக்கிற வச்சு கருதறுப்போம். அறுக்கிற பொழுது அந்த அடி வயலில் அப்படியே இருக்கும். அடி காட்டுக்கிடான்னு நடு மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு போட்டோம். நுனி நெல் வீட்டில் அடித்து வச்ச நெல்லில் அம்மா அழகான ஒரு அற்புதமான விஷயம் செஞ்சா. முதல் நாள் நெல்லை ஊற வச்சா, அடுத்த நாள் அவிச்சா, அடுத்த நாள் ஆளாட்டுனா, அடுத்த நாள் அரைச்சதில் அரிசி அவ வச்சுக்கிட்டா, தவிட்ட மாட்டுக்கு போட்டா, குருணையை கோழிக்கு போட்டா. அதானே உண்மை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அரிசி வெள்ளையாக இருக்கணும்னு நினச்சி 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க. அது விஷம்னு உங்களுக்கு தெரியும். தெரியாமையா இருக்கு? தெரியும். ஆனால் நீங்கள் முடியுமா? சரி, நான் உங்களை கேட்குறேன், ஏன் இப்போ நெல் இல்லையா? ஏன் அவிக்க முடியாதா? இல்லை அரைக்க முடியாதா? சாமி, பொம்பளை ஆளுங்க அவிக்கிறதுலாம் இல்லை, நீங்கள் சரியாக இருக்கணும். முதல்ல இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஆளாட்டுறதுன்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் அதுதாங்க உண்மை. நீங்களாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சா உங்களுக்கு அழுகே வந்துடும். தெரியுமா? நம்ம அன்னைக்கு எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? இன்னைக்கு எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கேவலமாக தெரியுமா? அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை, மண்ணை வெட்டி மண்ணை குழைச்சி சுவர் வச்சு பனைமரத்தில் ஏறி பனைமட்டையை வெட்டி மிதித்து வச்சு அந்த பனைமட்டையை மேய்ஞ்சி வெளியில் அடுப்பு போட்டு விறகை பற்ற வச்சு மண்பானையில் சோறாக்கி அம்மியில் மிளகா அரைச்சி ஆட்டுச்சாணத்தை வீட்டுக்குள்ளே மொழுகி சிமிழி விளக்க பற்ற வச்சு சாப்பிட்ட அந்த சுகம் நீ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முடிஞ்சு வச்சு உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான். இப்படி தானே வாழ்ந்தான். அதில் ஒரு பிரச்சனை இல்லையே. இன்றைக்கி எப்படி வந்துட்டு இருக்கான்? என்னைக்கு விளக்கெல்லாம் மேல் நோக்கி எரிஞ்சிச்சோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, மேன்மையாக. இன்றைக்கி விளக்கு பூரா கீழ் நோக்கி எரியுது. என்ன பண்ணுறது? அன்னைக்கு சீக்கு இல்லைன்னா ஏன் இல்லை தெரியுமா? சீக்கு கேப்பக்கூழ் குடிச்சிங்க, கம்மங்கூழ் குடிச்சிங்க, சோளக்கூழ் குடிச்சிங்க. அந்த கூழுக்கு தொட்டுக்க என்ன தெரியுமா? வெங்காயம், பச்சை மிளகாய்,
ராத்திரில சோறாக்கி மண்பானையில் தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிட்டு போடுவோம் நீராகாரங்கிற தண்ணியை. இன்னைக்கு காலையில் நம்மளால கட்டிஞ்சிருந்தா தான் வீட்டை விட்டு வெளில வர்றேன். இப்போ நாங்கள் கூட்டாஞ்சோட தான் ஆக்கி சாப்பிட்றோம் கறி வறுத்து. என்ன சித்தப்பு? கேத்தியா கூட்டாஞ்சோ உண்டுதாங்க. இந்த அதுதான் சிறப்பு. இந்த கூட்டாஞ்சோறுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா லட்சுமா? இந்த கூட்டாஞ்சோறுக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்கு. இந்த பல்லாங்குழி அதனுடைய தத்துவம் என்னன்னா, இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்துக்கு கொடுக்கணுங்கிற தன்மை பல்லாங்குழி. இந்த கூட்டாஞ்சோறு ஏன் தெரியுமா? வீட்டில் நீ ஒரு டம்ளர் அரிசி, நீ கொஞ்சோண்டு புளி, நீ கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் கொண்டு வந்து சமைச்சு கூட்டமாக உட்காந்து இலை இருக்கோ இல்லை கையிலையோ அப்படி பங்கிட்டு சாப்பிட்டமே, அதில் தான் ஒற்றுமை இருந்தது இல்லையா? அந்த ஒற்றுமையெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னா சந்தேகம். அப்படின்ற காரணத்துக்காக அழகான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த இடத்தை வர்ணிக்கணும்னு மனசில் நினைச்சா இந்த இடத்தை எப்படி வர்ணிக்கணும்னு நினைக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கணும் தெரியுமா?